தலைவர் இன்றைக்கு ஒரு பட்டியலின சமூகத்தை சார்ந்தவர், சட்டமன்ற கட்சி தலைவர் ஒரு சிறுபான்மையை சார்ந்தவர், நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த அனைத்து சமூகங்களிலிருந்து வந்திருக்கிறார்கள். பல மாவட்டங்களிலே நம்ம செயல்படுகிற தலைவர்கள் பல்வேறு சமூக பின்னணியிலிருந்து வந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இந்தியா கூட்டணி என்பது ஒரு அணியாக அகில இந்திய அளவு முழுவதும் ஒரே குரலாக ஒலித்து வரக்கூடிய 2 ஆண்டுகளிலே மோடியினுடைய அரசை எப்படி வீட்டுக்கு அனுப்புவது என்று முடித்த பிறகுதான் நம்முடைய இளங்கோவன் அவர்கள் சொன்னது போல நாம் போய வேண்டும். அதுவரை தமிழக அரசியல் களத்திலே பாராளுமன்ற தேர்தல் முடிந்து விட்டது, பஞ்சாயத்து தேர்தல் வந்துவிட்டது. தேர்தலுக்கு தேர்தல் இடைவெளியே இல்லை. பஞ்சாயத்து தேர்தல் முடிந்த உடனே சட்டமன்ற தேர்தல் வந்துவிடும். பஞ்சாயத்து தேர்தல் முடிந்த உடனே சட்டமன்ற தேர்தல் வந்த பிறகு நீங்கள் எங்கே போய் மற்ற வேலைகளை பார்க்க முடியும்? Always on election mode. The party has to be on election mode for the next 2 years. 6 மாத இடைவெளியில நான் கேட்டேன். நான் நம்முடைய மாநில தலைவர்கிட்ட சொன்னேன், மாவட்ட காங்கிரஸ் கட்சி தலைவர் எல்லாம் சீரமைக்கணும், அதற்கு என்ன வழிகாட்டுதல் என்று கேட்டார். நான் என்ன சொன்னேன்னு கேட்டீங்கன்னா, இப்ப எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல போட்டிருக்கு, பாக முகவர்கள் போட்ட மாவட்டங்கள்லாம் எதுன்னு தயவு செய்து பாருங்க. பாக முகவர்கள் போட்ட மாவட்டம் 100 விழுக்காடு போட்ட மாவட்டத்தை மட்டும் வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பாக முகவர்கள் போடாத மாவட்ட மற்ற மாவட்டங்களை நீங்கள் நீக்குங்க. யார் சிபாரிசு வேண்டாம். அவருக்கு வேண்டியவர், இவருக்கு வேண்டியவர். நீங்க அதை போன்ற வேலை செய்யக்கூடிய இளைஞர்களை நீங்கள் போடுகின்ற போது தயவு செய்து நாங்கள் மூத்த தலைவர்கள் யாரும் உங்களுக்கு சிபாரிசுக்கு வரமாட்டோம் என்கிற உறுதியை இந்த மேடைகளில் இருக்கின்ற தலைவர்கள் சார்பாக நான் சொல்ல முடியும் என்று எண்ணுகிறேன். முழுமையான அதிகார பங்கீட்டை, முழுமையான இளைஞர்களை, அற்புதமான வழிகாட்டக்கூடிய எல்லா தரப்பு மக்களையும் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றவர்களை ஒரு சமூக கூட்டணியோடு இணைத்து நான் உள்ளபடியே நான் சொல்லுவேன், என் அருமை நண்பர்களே, தமிழகம் மட்டும்தான் லாக் ஸ்டாக் அண்ட் பேரல் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். பாஜகவையும் மோடியையும் ஒட்டுமொத்தமாக நிராகரித்த வரலாறு இந்தியாவிலே பாஜக தமிழ்நாட்டுக்கு மட்டும்தான் உண்டு. அந்த வெற்றியை பெற்று தந்த மகத்தான திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். There is no reservation, no hesitation. இந்த நேரத்திலே காங்கிரஸ் கட்சி எப்படியெல்லாம் கடந்த நின்ற 10 இடங்களிலே திராவிட முன்னேற்ற கழகமும் தலைவரும் தாங்கி பிடித்தார்கள் என்பதை நேரில் அறிவேன். சுதா அவர்களுக்கு தெரியும், பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர் போட்டி போட்டவர்களுக்கு தெரியும். எந்த நேரமும் துவங்கி விடாமல் 24 மணி நேரமும் கண்காணிப்பாக இருந்து ஒரு தொகுதியை கூட ஒரு ஓட்டு கூட விடக்கூடாது என்று சொல்லி அருமையாக ஒருங்கிணைத்த நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவருக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்படும். ஏன்னா அடுத்த 2 ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று சிந்தி செதறி சின்னாபந்தமாகி கிடக்கிறது. அதை சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு அணி அமைப்பதற்காக பாஜக தலைவர்கள் இப்பொழுதே சதித்திட்டம் தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கூட்டணி வைக்க வேண்டும், கூட்டணி வைக்க வேண்டும் என்று. பாஜக இருக்கின்ற வரை அதிமுக வேற எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க முடியாது. யாரோடு கூட்டணி என்று சொன்னால் மறுநாள் காலையிலே அதிமுகவில் இருக்கிற 4-5 அமைச்சர்கள் சிறைக்குள்ளதான் போக வேண்டாம். அப்படிப்பட்ட ஒரு கூட்டணி உருவாகின்ற போது இந்த மதச்சார்பற்ற கூட்டணியை நாம் கண்காணமாக காத்து, அங்கங்கே கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது, அங்கங்கே உரசல்கள் இருக்கிறது, மோதல்கள் இருக்கிறது, சில இடங்களில் அவமரியாதைகள் இருக்கிறது, அவமதிப்புகள் இருக்கிறது, எல்லாம் உண்மை. அதையெல்லாம் சரி செய்து கொடுப்பதற்கு தான் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சி தலைவர் இருக்கிறார், சட்டமன்ற கட்சி தலைவர் இருக்கிறார். இப்பொழுதே அடையாளம் காணுங்கள். உள்ளாட்சி தேர்தலிலே எந்தெந்த இடங்களை வாங்க வேண்டும் என்பதை இப்பொழுதே திட்டமிடுங்கள். எந்த ஊராட்சி ஒன்றியம் வாங்க வேண்டும் என்பதை இப்போதே கணக்கெடுங்கள். அந்த ஊராட்சி ஒன்றியத்தில் உங்கள் ஸ்தாபன அமைப்பு என்னவாக இருக்கிறது என்பதை நீங்களே ஒப்பிட்டு பாருங்கள். ஒரு ஆள் ஜெயித்து விட்டு சேர்மன் கேட்டா எப்படி முடியும்? அதான் கேட்கிறேன், சீட்டு வாங்கணும்ல. அதான் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர். அதற்கு ஒரு நிமிஷம் நான் என்ன சொல்றேன், நான் சொல்ல தயவுசெய்து உட்காருங்க. ஹலோ,
கொஞ்சம் அமைதியா உட்காருங்க. தலைவர் பேசும்போது இப்படிலாம் குறுக்க பேசக்கூடாது. அவரு கருத்தை அவர் சொல்றாரு, பிறகு பேசுங்க ப்ளீஸ். கருத்து அமைதியா இருங்க. அதாவது ஊராட்சி மன்ற ஒன்றிய தேர்தலிலே நான் எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், நம்ம தங்கபால் அவர்கள் தலைமையாக இருக்கின்ற போது ஒரு கமிட்டி போட்டோம். தங்கபால் அவர்கள் மாநில தலைவராக இருக்கின்ற போது நான் பஞ்சாயத்து தேர்தலுக்காக 9 பேர் கொண்ட ஒரு குழு போட்டோம். அந்த 9 பேர் கொண்ட குழு இருந்து முதலிலேயே பேசி எந்தெந்த மேயர் நமக்கு வேண்டும், எந்தெந்த நகர்மன்ற தலைவர் வேண்டும், எந்தெந்த ஊராட்சி ஒன்றிய தலைவர் வேண்டும், அதுல எப்படி வாங்க வேண்டும் என்பதை முதலிலே திட்டம் போட்டு பேசி, அதற்கு அடிப்படையான வேலைகளை திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி, அப்ப அதிமுக நினைக்கிறேன் அதிமுக அதை என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், ஒரு தனி அவர் ஒரு கமிட்டி போடணும். அவரு நான் அவர் தலையில தூக்கி வைக்கல, அதற்கான ஒரு குழுவை போட்டு ஆராய்ச்சி செய்து அதற்கான அதை போன்ற வேலைகளை செய்ய வேண்டும் என்பதுதான் சொல்றேன். எலெக்ஷன் அறிவித்த பிறகு போய் அதுல போய் ஒரு இடம் வேணும்னு கேட்டு ஒரு இடத்தை வாங்கி அவர் சேர்மன் ஆக உட்கார்ந்து இருக்கிறார் நம்ம மயிலாடுதுறை தலைவர். அவர் சேர்மன் ஆகிறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டோன்னு கேளுங்க. ஆகவே இதை போன்ற வேலைகள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு இப்ப வந்துருச்சு டிசம்பர்ல எலெக்ஷன். அதற்கான வேலைகளை திட்டணும். ஊராட்சி மன்றத்திலையும் ஊராட்சி ஒன்றியத்திலையும் காங்கிரஸ் இல்லை என்று சொன்னால் கட்சி எப்படி வளர்க்க முடியும்? ஆகவே அதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லி அமைகின்றேன். நன்றி, வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.